இங்க ஒரு பொண்ணுமே அவன் சைக்கோன்னு தெரியாம அவனை லவ் பண்ண வந்திருப்பா. அப்ப அந்த பொண்ணு உயிரோட ஒரு கவலை கட்டிட்டு மூச்சு விட முடியாம கொல்ல பாப்பான். ஆக்சுவலா அவன் சோசியல் மீடியால மூவி ரிவ்யூரா இருப்பான். அப்ப ஒரு பொண்ணுக்கு இவன் போற மூவில ரொம்ப பிடிச்சு போயிட்டு அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஒரு நாள் இவன் எக்ஸ்பிளைன் பண்ண மூவியை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுவான். அதை பார்த்த பிறகு இந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம அவனுக்கு டிஎம் பண்ண ஆரம்பிச்சிருவா. அந்த பொண்ணோட மெசேஜை பார்த்துட்டு அவனுமே ரிப்ளை பண்ண அவங்க ரெண்டு பேருமே இப்ப மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருந்தனால அந்த பொண்ணுமே இப்ப இவன் கிட்ட டேட்டிங் பண்ணலாமான்னு கேட்பா. ஆனா இவனுக்கு இந்த வீக் ஃபுல்லா ஷெட்யூல் இருக்கனால அந்த பொண்ணு கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிடுவான். இருந்தாலுமே இப்ப அந்த பொண்ணு கூப்பிட்டதுக்காக நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்லுவான். இப்போ 1 வீக் கழிச்சு பார்த்தா அந்த பொண்ணுமே ஒரு இடம் சொல்லிருப்பா. அங்க போய் அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட சலிக்காம ரொம்ப நேரமா மூவில இருக்க நாலேஜ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்ப அந்த பொண்ணுமே உங்களுக்கு மூவி தான் உங்களோட ஹாபின்னு கேட்பா. ஆனா அவன் எனக்கு போட்டோகிராஃபிங் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். இப்போ அவன் எடுத்த போட்டோ எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட காட்டும் போது அந்த பொண்ணுமே நான் அந்த போட்டோல வரலாமான்னு கேட்பா. அதை கேட்ட பிறகு இவனுக்குமே புரியுது அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்னு. உடனே இப்ப அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணு கிட்ட நான் உங்களை போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்காக இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேருமே இப்ப ரொம்ப நேரமா ஜாலியா இருப்பாங்க. அப்ப அவன் அந்த பொண்ணு மேல ஒரு கவரை போட்டு அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி நடிப்பான். ஆனா அந்த பொண்ணுக்கு அது எதுவுமே புரியாம அவன் கூட கோஆபரேட் பண்ணுவா. அப்ப அந்த சமயம் பார்த்து அந்த கவர் அந்த பொண்ணோட கழுத்துல வச்சு இருக்க ஆரம்பிச்சிருவான். அந்த பொண்ணால மூச்சு விட முடியாது. அதே சமயம் அந்த பொண்ணோட முழு உடம்பையும் ஒரு கவரால கவர் பண்ணிட்டு கொஞ்சம் கூட உள்ள காத்தே போகாத மாதிரி கட்டினால அந்த பொண்ணால மூச்சு விட முடியாம அங்கே இருந்து போயிருவா. இதை பாத்துக்கிட்டே இருந்த அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் வராம ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா இவனுக்கு ஒரு மூவியை பார்த்தா அதுல வர மாதிரியே கொலை பண்றது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த பொண்ணுமே ஒரு மூவில ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணி கொலை பண்ணிருப்பான். இவன் இந்த பொண்ணு மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பல பேத்த கொண்டு இருப்பான். இப்ப திடீர்னு பார்த்தா அவனோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதுல இவனை பத்தி எதுவுமே தெரியாம புதுசா ஒருத்தன் மூவியை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாலேஜ ஷேர் பண்ணிக்கலாம்னு கேட்பான். அதை பார்த்த பிறகு இந்த சைக்கோ புதுசா ஒருத்தனை கொல்ல போறேன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான்.